அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டோட ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்டென்ட். மேரேஜ் டே சாப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் கோர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். முக்கியமான ஒரு கருவே சாப்பாடு தான். என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக, என்ன போடலை இலையில அப்படின்னு பேசுறதுக்கு பதிலாக, எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக, குலோ துங்கோவை விட்டு விட்டீர் மன்னா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக எது நல்லா இருந்தது அப்படின்னு மட்டும் பாருங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். சரியில்லைன்னு சொல்றதுக்கு 1,00,000 பேர் இருக்கான். எது நல்லா இருந்தது அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஆள் இல்லை இப்போ இந்த காலத்தில். அதுதான் உண்மை. ஏன்னா நான் எதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது தான் பேச வந்திருக்கேன். நான் பேச போற ஸ்கிரிப்ட் அதுதான். ஆனால் முதல்ல நல்லா இருக்கிற விஷயத்த சொல்லணும் இல்லையா? You just imagine as a parent. In fact, டீச்சர்ஸுமே பேரண்ட் தான். நாளைக்கு ஒரு புது கான்செப்ட் உருவாக போகுது. நாளைக்குன்னா ஃபியூச்சர். The concept is called home schooling. ஹோம் ஸ்கூலிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவங்கவங்க குழந்தைய அவங்கவங்க வீட்லேயே உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்து எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வைக்கணும். இதுதான் ஹோம் ஸ்கூலிங். யாருனாலெல்லாம் முடியும். உங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை ஸ்கூல் செய்கிறாங்க. ஆனுவல் டே எப்படி பார்க்குறீங்களோ அதே தான் இதையும் பார்க்கணும். த பர்பஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஆனுவல் டேயில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிற இடம். ஸ்கூலிங்னா என்னென்னா, ஸ்கூல் அப்படிங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி ஆஸ் அ பேரண்ட் நான் ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது தான். உண்மையை சொல்லட்டுமா, நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. பர்பஸில் ஃபஸ்ட்டு வந்து பி தான். பேஷன்ஸ் சுத்தமாக கிடையாது. அதனால் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் அப்பாடா விட்டுட்டு வந்து வீட்டில் உட்காருவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் ஜென்மால கிடையாது. அதுவும் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு 12:30 மணி இல்லைங்க 3:30 மணிக்கு வரைக்கும் ஸ்கூல் இருக்கும்பா. அந்த மாதிரி ஒரு பேரானந்தம் எங்கேயுமே இருந்திருக்காது உங்களுக்கு. என்னால் முடியாத ஒரு விஷயம் ஸ்கூல் செய்யுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் டீச்சர்ஸுக்கெல்லாம் செலவைக்க வேண்டியதுதான். வேற எதுவும் கிடையாது. எது சரியில்லை, எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு போகும்போது என் பையன் எப்படி இருந்தா, என் பொண்ணு எப்படி இருந்தா, இன்ஃபேக்ட் பொண்ணும் பையனும் போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், ரைட்? திரும்பி வந்த உடனே ஐயோ அதுக்குள்ள விட்டுட்டாங்களா, 3:30 வரைக்கும் சொன்னாங்க, மணி 4 மணி பாதுமா, நீ டைம் பார்க்கல, 4 மணி ஆயிடுச்சா. இப்படி தான் உலகம் போயிட்டு இருக்கு. என்னால் முடியாத ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் ஏற்படும். தவறெல்லாம் ஏற்படாதுன்னா சொல்ல, நீங்கள் தப்பாக பார்க்குறீங்கன்னு நான் சொல்ல, ரைட்? அவன் அப்படித்தான் என்று அவளும், அவள் அப்படித்தான் என்று அவளும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுனால மட்டும்தான் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும். நீ எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னாலும் அவுட்டு, நீ எப்பவுமே இப்படித்தாலும் அவுட்டு. நம்ம செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சுட்டாங்கல்ல, ஏற்றுக்குங்க. எப்படி இருக்கோ அதை இப்படி ஏற்றுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பையன் தப்பு செய்வான், பொண்ணு தப்பு செய்யும். பையனும் பொண்ணும் தப்பே செய்யலை அப்படின்னா உங்களுக்கே டவுட் வந்துடும். என் பொண்ணா என் பையனா அப்படின்ட்டு. என்னடா இப்படி இவ்வளோ நல்லவனா இருக்க, அச்சோ எனக்கு பிறந்தவனா நீ, அச்சோ தெய்வமே நான் எவ்வளோ சுட்டித்தனம் பண்ணேன், எவ்வளோ பிரச்சனை பண்ணேன், நீ இவ்வளோ நல்ல பேர் வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு நமக்கே டவுட் வந்துடும். அதனால் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உங்கள் புள்ள அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார், ரூமி அழகாக சொல்கிறார், ரூமிங்கிற ஒரு போயட், தமிழில் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஃபால்ட்லெஸ், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஃபால்ட்லெஸ், யூ வில் பி ஃப்ரெண்ட்லெஸ். தப்பே இல்லாத ஒரு ஃப்ரெண்டை நீ எதிர்பார்க்குற அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்டே இல்லாமல் போயிடும். தவறே இல்லாமல் பிரச்சனையே இல்லாத உங்கள் குழந்தையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போயிடும். பிகாஸ் த என்டையர் வேர்ல்டு, த என்டையர் ஹியூமன் பீயிங் இஸ் ஃபுல் ஆஃப் எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவம் நமக்கு இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி பொறுமை இல்லை. தட் இஸ் தி நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச். ஒரே ஒரு பேரண்ட்டு உங்களுடைய குழந்தைய இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அடுத்த ஆனுவல் டேல நடிக்க வச்சிருங்க, பாட வச்சிருங்க, டான்ஸ் ஆட வச்சிருங்க. இட் இஸ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஃபார் யூ. இட் கேன் நெவர் பி டன். உங்களால் செய்ய முடியாததை ஒருத்தர் செஞ்சுருக்காங்க.
இமேஜின். என்ன என்னோட பொண்ணு வந்திருக்காங்க. நான் செய்ய முடியாத ஒரு சில விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. ஷீ இஸ் ரைட் நவ் இன் செங்கல்பட்டு. என்னால் முடியலன்னு சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து இது ஒரே வருஷம் நான் கூட்டு போக போகிறோம். அது வேற. நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், நான் எங்கெங்கெல்லாம் மாற்றிருக்கேன் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சைல்டு ஹூ இஸ் faultless, you will be childless. No child in this world is without error. எல்லாருமே எரரோட தான் இருக்காங்க, மிஸ்டேக்கோட தான் இருக்காங்க. அதை அப்படியே ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனுடைய ரிலேஷன்ஷிப், ரைட்? நீ இப்படி இருக்க, அதனால் நீ வேண்டாம். நோ, நீ இப்படி இருந்தாலும் நீ எனக்கு வேணும். இந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கா, இந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கா அப்படிங்கிற இடம் சிக்கல். கம்மிங் பேக் டு திஸ் ஹோம் ஸ்கூலிங். இமேஜின் ஹோம் ஸ்கூலிங் கான்செப்ட் எப்படி வரப்போகுதுன்னா, முதல்ல உங்கள் குழந்தைய நீங்கள் படிக்க வச்சு பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சு பண்ண போகிறீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஷெட்யூல் போட்டுருவாங்க. அந்த தெருவில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு 20 வீடு இருக்குன்னா 20 பேரும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த 20 பேரையும் ஒரு வாரம் நீங்கள் சொல்லித்தரணும், மேய்க்கணும். அப்படி வச்சுங்களேன். உங்களுடைய கலோக்கியல் வேர்டில் சொல்லணும்னா மேய்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ தான் பின்னாடி இருந்து நிறைய கேட்டேன். எக்கச்சக்கமான வார்த்தைகள்லாம் கேட்டேன். நிறைய வார்த்தைகள் இப்போ எல்லாம் சொன்னீங்க. பட் அதெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இமேஜின் ஒரு 20 குழந்தைகள் உங்களால் ஒரு வாரம் வச்சு, ஒரு வாரம் வேண்டாங்க, 1 மணி நேரம். தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஸ்கூலிங் இஸ் வெரி சிம்பிள். என்னால் முடியாததை ஸ்கூல் செய்கிறாங்க, ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே சப்போர்ட் என்ன தெரியுமா? எதையும் சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே போதும், அதுவே பெரிய சப்போர்ட். நீங்கள் எதையாவது போய் நல்லது பண்ணுறேன்னு போய் எக்கு தப்பாக எதையாவது ஒன்று மாட்டி, ரைட்? சம்டைம்ஸ் சைலன்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். பேசாமல் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க. That is the point I wanted to say. You just imagine, நீங்கள் உங்கள் குழந்தைய எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் வச்சுருப்பீங்க. மேபி எனக்கு வந்து இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் கேட்ட விஷயங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் வேற ஒரு பரிணாமத்தில் நான் சொல்கிறேன்னா அப்படிங்கிறது மட்டும்தான். உங்கள் குழந்தைய இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷன், லாங் டேர்ம் பிளான் ஆர் வாட் எவர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், ரைட்டா? ஒரே ஒரு கேள்வி தான். உங்கள் ஆசையா அவங்க ஆசையா 2 பேரும் சேர்ந்து பண்ணுறீங்களா? அதெல்லாம் வந்து பேச விரும்பல. வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் யுவர் சைல்ட்ஸ் growth? உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். காசை கட்டி ஸ்கூலில் சேர்த்துறேன், இதை விட என்ன பங்களிப்பு வேணும்னு கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்குது, ரைட்? இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு அழகாக பழைய ஒரு பையன் எழுதின ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தி எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஃபேமிலி என்னன்னு தெரியுமா? எக்ஸ்பான்ஷன், FAMILY, ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு பையன் எழுதுனான். இது எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ, இட் இஸ் ஃபேமிலி. ஆக்சுவலி வி ஆர் நாட் இன்வெஸ்டிங் டைம் ஃபார் லவ், சீரியஸ்லி, ரைட்? லவ் அப்படிங்கிறது ஒரு பிக் கான்செப்ட். நம்மெல்லாம் அதில் ஒரு சின்ன சின்ன பீசஸ், small pieces. It is a big concept, love. குழந்தைங்களாம் லவ் பண்ணுறாங்க. எதை பண்ணுறாங்கன்னா, நான் அண்ணனோட வந்தேன், பத்மநாபன் இருக்காரு, எதை சொல்கிறீங்களோ இல்லையோ முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லிடுங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நம்ம கையில் டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி கையில் நம்ம இருக்கோம். எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. மை elder child is here. She is 13 years old. She is doing 7th standard. I have my younger child, daughter, அவங்களோட டாட்டர். ஐம் வெரி ஹாப்பி டு ஹாவ் 2 daughters. ஐ லவ் டாட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து 3.5 years. இப்போ இவங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. 1 year ஒரு எக்ஸ்போஷருக்காக அமிச்சோம். மறுபடியும் ஷி வில் கம் பேக் டு ஈரோடு இன் another 3 months. என்னோட சின்ன பொண்ணுக்கு, என் பெரிய பொண்ணுக்கிட்ட எதெல்லாம் பண்ணலையோ, எதெல்லாம் நான் செய்ய தவறணும் அதெல்லாம் என் சின்ன பொண்ணுக்கிட்ட காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணுறது, நான் ஃபோனை நோண்டுவேன். ஏன்னா ஐ எம் அ பிஸ்னஸ்மேன், ரைட்? ஐ எம் அ கன்சல்டன்ட். ஃபோனில் தான் எனக்கு லைஃபே. ஃபோனை நோண்டுவேன். என் பொண்ணு பக்கத்தில் வந்தாலோ, அப்பா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பக்கத்தில் என் பொண்ணோட வாசனையோ எனக்கு சவுண்டோ வந்ததுன்னா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுருவேன். ஐ நெவர் எவர் யூஸ் மொபைல் ஃபோன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை சைல்டு. ஐ நெவர் எவர் யூஸ். நான் உங்கள் குழந்தைய யூஸ் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரில. பட் இதை நான் பண்ணுறேன். அப்பான்னு வருவா, அப்பான்னு வரும்போது கட்டி பிடிக்கணும், இல்லாட்டி பேண்ட் போயிடுவா, சீப் பேண்ட் போயிடுவா. இமேஜின், பொண்ணு உங்கள் முன்னாடி சீப் பேண்ட் போயிட்டான்னு வைங்க, 10 தடவை கூப்பிடணும் அம்மா அம்மா அம்மான்னு, 10 தடவை அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடணும், காதே கேட்காது. That is only because of the technology. That is only because of the mobile. Then what is the purpose of having a child? இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களை மாதிரி உங்கள் பொண்ணை யாருனாலையும் வளர்த்த முடியாது, பையனை யாருனாலையும் வளர்த்த முடியாது. உங்கள் மாதிரி உங்கள் குழந்தைக்கு லவ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. டீச்சர்ஸ் cannot give.
டீச்சர்ஸ் வந்து ஒரு செகண்டரி, ஒரு ஆல்டர்னேட் தான், ரைட்? அவங்களுடைய சாக்ரிஃபைஸ்லாம் வேற, அதை விடுங்க. தட் இஸ் அ டிஃபரண்ட் பால் கேம். அவங்க சாக்ரிஃபைஸ் உங்களால் பண்ண முடியாது. நார்மல் சைல்டு தான் இல்லை, ஸ்பெஷல் சைல்டே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. நீங்கள் 20 பேர் 30 பேர்லாம் வேண்டாம், 5 பேரில் ஒரு ஆளை கூட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே காரணம் மறுபடியும் சொன்ன மாதிரி பேஷன்ஸ். ஸோ இந்த ஒரே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குழந்தைய பார்த்தேன் கண்ணில், இல்லை ஸ்மெல் வந்தது, என் குழந்தை ஸ்மெல்லாம் பண்ண தெரியும், குழந்தை வராங்கன்னா ஸ்மெல் தெரியும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சவுண்டு வந்தாலும் சரி, ஒரு அசைவு வந்தாலும் சரி, ஸ்மெல் வந்தாலும் சரி, ஷட் யுவர் மொபைல் ஃபோன். ஷட், நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன், ஷட் டவுன் அப்படின்னு அர்த்தம். உங்களால் முடிஞ்சுதுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு மிகச்சிறந்த பேரண்ட், உங்களுக்கு உங்கள் குழந்தை ஒரு மிகச்சிறந்த சைல்டு. இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. நான் செய்யுங்க அப்படின்னு வற்புறுத்த முடியாது. ஏன்னா நான் கன்சல்டண்ட்டாக இருந்தால் வற்புறுத்திடுவேன். ஏன்னா ஐம் கன்சல்டன்ட் ஃபார் மெனி கம்பெனிஸ். இன்ஃபேக்ட் 2014 அப்புறம் இப்போ தான் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பேச வரேன். நான் ஸ்கூல் காலேஜெலாம் விட்டுட்டு பல வருஷம் ஆச்சு. 2014 மஞ்சு பிரியா வேண்டான்னு சொன்னேன். பட் மஞ்சு பிரியா கூட்டத்துக்காக தான் நான் வந்தேன். இல்லாட்டி ஸ்கூல் காலேஜ் இவங்களெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி கம்பெனிஸ். இன்ஃபேக்ட் பணம் எங்கே வருது அங்கே தான் போவேன், அப்படி வச்சுங்களேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல். அதனால் டீச்சர்ஸ் ஆர் டேக்கிங் கிளாஸ். எனக்கு ஏன் வீட்டில் நீங்கள் பேரண்ட்ஸ் ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எடுக்கக்கூடிய கிளாஸு டீச்சர்ஸை விட பெருசாக இருக்கு. அந்த கிளாஸ் இன்ஃபேக்ட் பேன்னு கிளாஸ் எடுக்கிறீங்க, அவ்வளோ பெரிய சவுண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க, அந்த அளவுக்கு உங்களை தள்ளி போகிறாங்கன்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு செய்யற போது சொல்கிறீங்க பாருங்க, இதை செய்யாத அதை செய்யாதான்னு. என்னைக்காவது ஒரு நாளாவது எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோமா? என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுல தவறிட்டீங்க. அதனால தான் அவங்க செய்யக்கூடாததை, செய்ய வேண்டாததை செய்கிறாங்க. டூஸே போடுறது கிடையாது. நீங்கள் போடுறது பூரா தேவையில்லாத ஆணி தான். டோன்ட்ஸ், இதை செய்யாத அதை செய்யாத, பிடிக்காத போகாத பண்ண, எல்லாமே வேண்டாம் 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 தான். வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் உட்கார்ந்து சொல்லலை, சொல்லி தரல. அதனால தான் வேண்டாத விஷயங்கள். இன்ஃபேக்ட் இதில் முக்கியமான இடம் என்னன்னா ரெஸ்பெக்ட். இந்த இடம் நான் சொல்கிறது, என்னுடைய பெரிய பொண்ணும் என்னோட சின்ன பொண்ணும் என்னை மட்டும்தான் பன்மையில் கூப்பிடுவாங்க, ஒருமையில் கூப்பிட மாட்டாங்க. வாங்க போங்க, இந்த இடம் சொல்லக்கூடிய முதல் ஜீவன் என்னோட பெரிய பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணு. அதுக்கு ஒரே காரணம், நான் அவங்க குழந்தையா இருக்கும் போது வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். ஐ ரெஸ்பெக்ட் மை சைல்டு. தட் இஸ் வை மை சைல்டு இஸ் ரெஸ்பெக்டிங் மீ. எத்தனையோ குழந்தைங்க இப்பவும் பார்க்குறோம், டே ரமேஷ் இங்கே வா. யார் ரமேஷ்? எதோ தம்பியான்னு பார்த்தோம்னா அப்பாவை தான் கூப்பிடுது. இந்த மாதிரியான ஒரு கொடுமையெல்லாம் எங்கே இருக்கு? அப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை நான் இன்டில்கேட் பண்ணுறேன், எந்த விஷயத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, தென் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட்? எல்லாம் கனவெல்லாம் இருக்கும் நிறையா. என் பையன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும், வரணும், போகணும், இதெல்லாம் இங்கெல்லாம் நிறையா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பெரிய அளவு இதெல்லாம் இருக்குது. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தென்? இன்டிசிப்ளின் வேர்ட் சொல்லித்தரது தான் உங்களோட வேலையா? தட் இஸ் நம்பர் 2 சேலஞ்ச் ஃபார் யூ. வாங்க போங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்களை நேரம் கூப்பிட முடியுமா? அது ஒரு ஈகோஸ்டிக் வேர்டு ஆக்சுவலாக. சின்ன குழந்தைய வாங்க போங்கன்னு சொல்கிறதா நான்? என்ன கெட்டு போச்சு? எந்த ஒரு காரியமும் உசுறு போகாது, மானம் போகாது அப்படின்னா எந்த காரியம் வேணால் செய்யலாம். உசுறு இருக்கும், மானமும் இருக்கும், வாங்க போங்கன்னு கூப்பிட்டு போக வேண்டியதானே? இதில் என்ன தர்ம சங்கடம்? தட் இஸ் தி ஈகோ. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள செல்லமாக கூப்பிட்றது வேற, பட் அட்லீஸ்ட் குழந்தைங்களையாவது நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையா இருக்கும். திஸ் இஸ் வெரி சிம்பிள். நான் அனுபவிச்சதெல்லாம் சொல்கிறேன், அவ்வளோதான். 2 வகையான காம்ப்ளெக்ஸ் யூஸ்வலாகவே இருக்குது. ஒன் இஸ் சுப்பீரியாரிட்டி, another ஒன் இஸ் இன்ஃபீரியாரிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், கற்றுருந்துருக்கலாம். உங்கள் பையன் ஜெயிக்கிறான் இமீடியட்டாக அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குங்க. தோக்குறான் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதையும் ஏற்றுக்குங்க. பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் ஃபெயிலியர். எந்த அளவுக்கு ஃபெயில் ஆகிறானோ அந்த அளவுக்கு அவன் அடுத்ததை நோக்கி போகிறான்னு அர்த்தம். எது அதிக எதிர்ப்பை சந்திக்கிறதோ அது அதிகமாக வளரும். எடுத்த உடனே சக்ஸஸ் வராது. நான் இப்படி வரேன். நான் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு குழந்தைங்களுக்கான ட்ரைனிங்லாம் நடத்துவோம். ஒரு 3 நாள் 4 நாள் ஈரோட்டில் நடத்துவோம். இப்போல்லாம் இல்லை, 2014 அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஒரு பையன் உண்மையே இருந்தான், ஏன்னா அவனுக்கு அவார்டு கொடுக்கல. அவன்கிட்ட போய் கேட்டோம், ஏன்னா நானும் ஒன் ஆஃப் த ட்ரைனர்ஸுங்கிறதுனால ஒரு 10 ட்ரைனரில் நான் ஒரு இடம் உப்புன்னு இருக்கேன் அப்படின்னு. நான் நல்லா பண்ணேன், அவன் நல்லாவே பண்ணலாம், அவனுக்கு கொண்டு அவார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. சரிடா, அதுக்கு இருக்கிற கோபம்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போனால் அவன் வெய்வாமா. யாரா வெய்வான்ற? எங்கள் அப்பா வெய்வான் அப்படின்னு இப்படி தான் பேசுகிறான் அவன். இதெல்லாம் நடந்தது 2012-13 இருக்கும் அது. எனக்கு அவார்டு என்ன வாங்கிட்டு வந்த, 3 நாள் என்னடா பண்ண அப்படிம்பாரு. இப்படி தான் கேட்க சொல்கிறான் அவன். இதெல்லாம் இவனோட வார்த்தைகள் இல்லை, இந்த பையனோட வார்த்தைகள் இல்லை, அவங்களோட அப்பாவோட வார்த்தைகள். இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவுக்காக ஒரு அவார்டை கொடுத்துட்டோம். அதோட கொடுமை. அவார்டு ரிவார்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பேருக்கு வளர்க்க வேண்டாம், பேர் வாங்குற மாதிரி வளர்க்குங்க. ரைட்டா? படிக்கிறவன் பள்ளிக்கூடம் போகிறான், ஆனால் படிக்காதவன் தான் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறான். உங்கள் பையன் எங்கே இருக்கணும்னு பாருங்கள், உங்கள் பொண்ணு எங்கே இருக்கணும்னு பாருங்கள். படிப்பு அப்படிங்கிறது லீஸ்ட் பாதர்ட். ரைட்? நான் ஐ ஸ்கோர் ஜஸ்ட் 35-40. அதுக்கு மேலாம் வாங்காது. மேக்ஸ் எல்லாம் 270 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன் +2ல். அது ரொம்ப தர்மச்சக்கர். பாஸாக ஃபெயில் ஆவானே தெரியாது. மேக்ஸ் சுத்தமாக வராது எனக்கு. ரைட்? என்னவோ தெரில, எனக்கு படிப்பு சரியாக ஏறல. ஆனால் மக்களோட நிறைய பழக ஆரம்பித்தேன். எது வரல அப்படிங்கிறத நான் பார்க்கல, எனக்கு எது வந்தது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். வந்தது மேலே ஃபோக்கஸ் பண்ணேன். வந்தது மேலே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஜெயிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன். என்னோட காலேஜ் டீமில் 110 பேரில் 15 பேர் செலக்ட் பண்ணாங்க. நான் செலக்ட் ஆனேன். 15 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும், கோச்சிங் அனுப்பல. என்னடா கிரிக்கெட்டு, அதோட சோறு போட போகுது, வீட்டில் உட்காந்து படிடா அப்படின்னாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும். அதுக்கப்புறம் வக்கீல் ஆகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணேன். பேசுகிறதெல்லாம் ஒரு பொழப்பு, அதை வேற நீ படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் சேர்த்துனாங்க. சாஃப்ட்வேர் எனக்கு வரல, அதனால் சாப்பிட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மறுபடியும் பேச்சுத்துறைக்கு வந்துட்டு. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய குழந்தை எங்கே போகணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களே போயிடுவாங்க. ஏன்னா டிசிஷன் எடுத்தவங்களுக்கு பாத்வே ஒன்றும் சிரமம் இல்லை. ஒன்லி திங் இஸ் சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 வகை, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று, ஏதாவது உருப்படியாக சப்போர்ட் கூட இருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லாட்டி தள்ளி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இதுதான் வந்து முக்கியமான இடம் நீங்கள் பார்க்க வேண்டியது. இன்ஃபேக்ட் எஸ், பர்ஃபார்மன்ஸில் 1000 ஃபெயில்யூர் வரும். தோற்று போயிட்டான்னா பி ஹாப்பி. முதல்ல அதை எடுத்துக்கங்க. அவார்டு வாங்கலையா பி ஹாப்பி. அவன் ஜெயிக்கலையா பி ஹாப்பி. அடி வாங்கினானா பி ஹாப்பி. கீழே விழுந்துட்டானா பி ஹாப்பி. அதுக்காக கெக்க பி ஹாப்பின்னு சிரிக்க சொல்ல. ரைட்? எத்தனை தடவை உழுகுறானோ அத்தனை தடவை எந்திரிச்சு வந்திருக்கான்னு அர்த்தம். 10வது தடவை உழுகுறான்னா 9 தடவை எந்திரிச்சு வந்திருக்கான்ல. 1000 தடவை உழுந்தாலும் 1001வது தடவை உங்கள் குழந்தை எந்திரிப்பான். ஐயோ உளுந்துட்டானே, உளுந்துட்டான் அவ்வளோதானே, ஒன்றும் ஆகலை. ஏன் போய் பதறீங்க? நீங்கள் சம்டைம்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, குழந்தை உளுந்துரும், கண்டுக்காமல் பேசாமல் விட்டீங்கன்னா அதே எந்திரிச்சு போயிடும். ஐயோ அப்படின்னா அது ஆள ஆரம்பிச்சிடும். அது வந்து உளுந்ததுனால இல்லை, நீ கத்துனீங்க பாருங்க அஜோஜோன்ட்டு, அந்த பயத்தில் தான் அப்படியே அலருது. ரைட்? ஸோ ஃபைனலாக ரொம்ப முக்கியமான இடம், இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வீட்டில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாட்டிக்கிட்ட இருக்கும். நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், தயவு செய்து அணத்தாதீங்க. அணத்துதல்ங்கிற ஒரு அணத்தவே அணத்தாதீங்க தயவு செய்து. இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அதை பண்ண இதை பண்ண. நீ என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, நீ யாருக்கு பண்ணீங்கன்னு தெரியல, என்ன நடந்து போச்சு, ஒன்றும் நடக்கலையே. இந்த அணத்துதல் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் அணத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளேயே அணத்துவீங்க, மற்றவங்ககிட்ட அணத்துவீங்க. யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு. அதை உருப்படியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இந்த அணத்துதல் அப்படிங்கிற இடத்த தயவு செய்து நிப்பாட்டிடுங்க, உங்களுக்குள்ள அணத்தாதீங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒரே ஒரு இன்புட், கோச்சிக்காதீங்க. தயவு செய்து வாயை மூடிக்குங்க. தயவு செய்து கோச்சிக்க வேண்டாம். பேசவே பேசிடாதீங்க. நீங்கள் பேசுறதுனால தான் பிரச்சனை வருது. பெரும்பாலான இடத்துல, எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில பேர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு 80% வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையே, உங்களுக்கு பேத்தி பேரன் வந்துச்சுன்னா கொஞ்சத்தை தவிர வேற எதுக்கு வாயை தரக்கூடாது. 2 திறக்கலாம், சாப்பிட்றதுக்கு. 3வது திறக்கலாம், கொட்டாய் விடுறதுக்கு. கொஞ்சலாம் சாப்பிடலாம், கொட்டாய் விடலாம். இதை 3 தவிர வேற எதுக்குமே சொல்லாதீங்க. உங்க பையன், உங்க மாட்டு பொண்ணு, மருமகன் செய்யறது பூரா கன்றாவியா இருக்கும், தப்பா இருக்கும். தயவு செய்து செஞ்சுட்டு போறாங்க விட்டுருங்க. நீங்க சொன்னதுனால அவங்க மாற போறது இல்லை, நீங்க சொல்றதுனால அதிகமாயிடும். இதை மட்டும் வச்சுங்க, இதுவே உணர்வீங்க. தயவு செய்து அவங்க போக்கில் விட்டுருங்க. நீங்க உங்களை ஹேண்டில் பண்ண விதத்தில் நீங்க உங்களுடைய குழந்தைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க ஹேண்டில் பண்ற விதத்தில் அவங்க குழந்தைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. உங்களுடைய ஒரே விஷயம், ப்ளீஸ் சைலண்ட். இல்லாட்டி பல பிரச்சனைகளை இப்போ ஃபேமிலியோட இருக்கீங்க, தயவு செய்து சந்தோஷமா இருங்க. சத்தம் கீது போட்டு தனிமைப்படுத்த பண்ணிடாதீங்க. இது ஒரு காஷன், எச்சரிக்கை உங்களுக்கு எல்லாத்துக்குமே. வாட்ச் த ஷோ. ரைட்? உங்க எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கில், அதுதான் வந்து டீச்சர்ஸும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் தான் அப்சர்வேஷன்.
உங்க குழந்தை என்ன செய்யறான் அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க முடிஞ்சதுன்னா யூ ஆர் த பெஸ்ட் பேரண்ட். அப்சர்வ். அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறதே இல்லை, பொறுமையே இல்லை. அவன் எந்திரிச்சு அப்சர்வேஷன் உட்காருவோம், அவன் ஏதாவது பண்றதுக்குள்ள 1000 தடவை எந்திரிச்சு நடக்கவே நடக்காது. என்ன செய்யறான்னு வேடிக்கை பார்க்க முடியுதா? தப்பு செஞ்சாலும் வேடிக்கை பாருங்க, சரியா செஞ்சாலும் வேடிக்கை பாருங்க. தட் இஸ் த அல்டிமேட் திங். ஸோ சுருக்கமாக சொன்னா பேரண்டா இருங்க, ட்ரில் மாஸ்டரா இருக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி